கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தானியேல் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமேன். தானியேலை சிங்கக்கபிக்குள் போடும்போது புறஜாதி ராஜாவாகிய தரியு சொன்னதான ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை தான் இது. தானியேலை பற்றியும் தானியேலின் தேவனை பற்றியும் புறஜாதி ராஜாவாகிய அந்த தரியு அப்படின்னா நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை சொல்ல காரணம் என்ன? தானியேல் மேதியா பெர்சியா கீழ் உள்ளதான 120 நாடுகளில் அதிபதிகளையும் கண்காணிக்கும் 3 அதிபதிகளின் ஒருவனாக தானியேல் இருந்தான். ராஜாவுக்கு தெரியாது இது தானியேலுக்கு விரோதமான கட்டளை என்று. ராஜாவிடம் தானியேலை எப்படி அறிமுகப்படுத்துகிறாள் என்றால், யூதேயா தேசத்திலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களில் ஒருவன் என்று மகா மட்டமாக கேவலமாக ராஜாவிடம் அறிமுகப்படுத்துகிறார்கள் அங்கு உள்ளவர்கள். ராஜா கையெழுத்து போட்டுவிட்டான். தன்னால் இயன்றவரை தானியேலை காப்பாற்ற முயற்சியும் செய்கிறான். ராஜா தானியேலின் தேவன் யார் என்று அறியாதிருந்தான் இந்த தரியு ராஜா, புறஜாதி ராஜா. தானியேலுக்கு 120 நாடுகளின் அதிபதிகளை கண்காணிக்கும் பெரிய பொறுப்புகள் இருந்தும் தினமும் இடைவிடாமல் தன் தேவனை சேவிக்கிறவனாயிருந்தான் என்ற ஒரு நற்சாட்சி பெற்றுவிட்டான் தானியேல் ராஜாவிடம். நீங்கள் இன்று யார் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கும் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அல்லது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாத, 24 மணி நேரத்தில் 24 நிமிடம் கூட ஒதுக்க முடியாத அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அல்லது வாரம் ஒரு முறை கூட தேவ சமூகத்திற்கு ஆராதனைக்கு செல்ல முடியாத அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக வரும் சத்துருக்களின் போராட்டம், சிங்கத்தில் சூழ்ந்து கொண்ட அந்த போராட்டங்கள், நீங்கள் அவைகள் நடுவே இருந்தாலும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நிகழ வேண்டுமா? மிக மிக எளிதான காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது, கிடைக்கிற நேரமெல்லாம் இடைவிடாமல் தானியேலைப் போல செபித்து பாருங்கள். தானியேலுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடைபெறும். விசுவாசியுங்கள். ஆமேன். God bless you.